ஏய், என்னடா இது புது பழக்கம்? அலாரம் அடிச்சு எந்திரிக்கல, அலாரம் அடிச்சுதான் நீங்க எந்திரிக்கல. மவனை இந்த அடிக்கு எந்திரிச்சே ஆகணும். ஏய், அடிச்சு எழுப்புறது அப்ப, கூப்பிடுறது அம்மாவா? ஏன்பா அப்படி நிமிஷப்படுத்துற? மனுஷன் ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா தூங்க மாட்டியே? விட்டா 10 மணி வரைக்கும் தூங்குடா. எங்கடாவன்? எங்க போனா இவன்? குப்பா நாய எந்திரிடா. மாமா மாமாவது கீமாவது இறங்குடா. ராத்திரி பூரா கதை யோசனை பண்ணிட்டு இப்பதான் தூங்குனேன், அதுக்குள்ள எழுப்பி விட்டீங்களா? கதை கத்திரிக்காய் எல்லாம் அப்புறமா இருக்கட்டும், முதல்ல வேலையை போய் பாடுறா குப்பா. மாமா, நீங்க நாயை பேயணும்னாலும் 40 தடவை கூப்பிடுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா குப்பானு ஒட்டியா கூப்பிடாதீங்க. குப்பு ராஜா குப்பு ராஜான்னு அழகா கூப்பிடுங்க, சந்தோஷப்படுறேன். குப்பு ராசாவா? ஆமா, ஏன்னா வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய டைரக்டரா வந்து இந்த தமிழகத்தை கலக்குன்னு கலக்க போறேன் நான், வச்சுக்கங்க. டேய், கலக்குறது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல போய் பல்ல விளக்குடா. கெட்ட வாடை அடிக்குது. அது உங்க வாய் மாமா. மாமா, அதுக்கு தான் சொல்றேன், டெய்லி 4 வேளையாச்சும் விளக்குங்க சொன்னா கேக்குறீங்களா? டேய், போயிரு, கொன்னே போடுவேன். போடா போ. டேய், நீ என்ன நமாஸ் படிக்கிறியா? ஐயோ, எந்திரா. லுல்லா பூச்சி. பாம் 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 பாம். வாங்கடா, இந்தாங்க கஷாயம் சாப்பிடுங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையாப்பா? டேய், இத வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா முகம் களையா இருக்கும், உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு ஈய மாதிரி போகும். அது எப்படியோ போகட்டும். உங்க அப்பா ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் மேஜர் சந்திரகாந்த். நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கணும்? மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க மிலிட்டரி மேனு, இவன் உங்க பையன். நீங்க கொடுக்கலாம், அவன் குடிக்கலாம். நான் ஏன் குடிக்கணும், என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க? டேய், அத குடிச்ச டார்ச்சர் இன்னையோட போயிடும். விளக்கெண்ணைய கொடுத்த 1 வாரத்துக்கு டார்ச்சர் ஆயிடும், நாரிடுவேன். மாப்பிள, மாமா மத்திய சிறைச்சாலையில ஜெயிலர் இருக்க வேண்டியவரா. படாத பாடு ஒருத்தராரப்பா. 100 200 300. என்ன பண்ற? நான் மித்ராசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் டச் டிஸ்டர்ப். எதிர் வீட்டுல ஒரு அருமையான ஃபிகர் எக்ஸசைஸ் பண்ணுது. ஃபிகரா? பொண்ணா? எங்க? ஏடா, உனக்கு பாக்குறதுக்கே இருக்குது. மாப்பிள, சும்மா கிளம்புடு கொண்டேன். இந்த பொண்ணோட கழுத்துக்கு கவனி. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஒரு டைரக்டர் தேவை, ஒரு பொண்ணோட முகம் மட்டும்தான். டோன்ட் டிஸ்டர்ப். அது இல்லடா, கழுத்துல ஒரு கேட், ஒரு பூனை தொங்குது பாத்தியா? பூனையா? எங்க? ஆமா. டேய், ஐயோ, எக்ஸசைஸ் பண்ண சொன்னா அங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? பூனை மாமா, பூனை. பூனையா? எங்கேயும் காணுமே. ஹிட்லர் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தார். நாட்டு மக்களின் சுதந்திரம் பறிபோனது. வீட்லயும் ஹிட்லர் கொடுங்கோலன் துர்மரணம் அடைந்தான். டேய், என்னடா படிக்கிற? உங்க வரலாறு தான். இல்ல, ஹிட்லர் வரலாறு. ஒழுங்கா படி. நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன். ஆமா, இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே? படிக்கிற, சாப்பிடுற, தூங்குற, பக்கத்திலே போய்க்கோ. ஆமா, அந்த குரங்கு எங்க? நான் இங்கதான் இருக்கிறேன். நீங்க 2 பேரும் பேசுறத நான் டாப் ஆங்கில இருந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், என் தங்கச்சி உன்னை பெத்ததுக்கு ஒரு குரங்கு பெத்திருக்கலாம்டா. ஆத்திர அவசரத்துக்கு வித்த காட்டி பொழைச்சுக்கலாம். அப்பா, அவனையும் கொஞ்சம் பாத்துக்குப்பா. எங்கேயாவது கீழே விழுந்து கைய கால உடைச்சுக்க போறான். அப்புறம் அப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியாது. அதான். என்னடா, நீங்க 2 பேரும் கூட்டிட்டு போறீங்களா? திடீர்னு வீடு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றது? 101க்கு டயல் பண்ணுங்க. ஃபயர் சர்வீஸ் வந்து உங்களை காப்பாத்திரும். அவங்க வரதுக்குள்ள எங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா நான் வந்து பாத்துக்கிறேன்டா. எதுக்கு? எதாவது வந்து போயிருக்குன்னு பாக்கவா? போங்கடா போக்கத்த பசங்களா.
நீ வண்டி எடு. பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த குப்புராஜாவின் கால்கள் மீண்டும் கிராமத்து மண்ணில் பதிகின்றன. நகரத்து காற்றையே சுவாசித்துக் கொண்டிருந்த இந்த குப்புராஜா கிராமத்து மண் வாசனையை சுவாசிக்க வந்து கொண்டிருக்கின்றார். ஏய், அங்க என்னடா தனியா நின்னு யோசிக்கிற? இந்த மண்ணோட வாசனை என்னோட கலைதாகத்தை தூண்டுது. கொஞ்சம் வாயில போட்டு தண்ணிய குடி. அடி வாங்க போறா, வாடா. ஆஹா, அந்த காலத்து கவிஞரெல்லாம் இயற்கையை பெண்ணோட ஒப்பிடுவாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது இப்ப கண்கூட பாக்குறேன். கார்மேகங்கள் தான் உந்தன் கூந்தலும், அதனுடைய பிரகாசமாய் ஜொலிக்கும் சூரியன் தான் உந்தன் முகமும். அடடா, அந்த குன்றுகளுக்கு நடுவே ஓடும் சுற்றோடை தான் உந்தன் தாமணியும். மொத்தத்தின் உந்தன் அழகு என்னை அள்ளி அணைத்து முத்தமிட தூண்டுகிறது. யோ, என்ன கிண்டலா பண்றீங்க? ஏமா, நீங்க என்ன எங்களுக்கு அத்தை பொண்ணா மாமன் பொண்ணா உங்களை கிண்டல் பண்றதுக்கு? அவன் ஏதோ செழுமையா இருக்கிற மலை மடுவை பத்தி வர்ணிக்கிறான். உங்களுக்கு என்ன கோவம் வருதோ தெரியலையே. எங்களை வர்ணிக்கிறது வேற வர்ணிச்சுட்டு மலை மடுன்னு சமாளிக்கிறியா? யாரு? நாங்க உங்களை வர்ணிக்கிறோமா? ஏய், கொடுமையா இது? ஏமா, உங்க வீட்டு கண்ணாடியில உங்களை முன்னாடி பின்னாடி எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அவ்வளவு திமிரா? எந்த ஊரையா உங்களுக்கு? கலைஞனுக்கு யாரும் ஊரே, யாவரும் கேளீர். மறுபடியும் கிண்டலா? உங்களை சும்மா விடக்கூடாது. கன்சாமி அண்ணே, முன்சாமி அண்ணே, நாங்க குளிக்கிற இடத்துல இந்த பசங்க வந்து கலாட்டா பண்றாங்க. ஏய், யாராவது பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல கலாட்டா பண்றது? எல்லாரும் பாக்கலாம். ஏய், ஆள் வச்சு குளிக்கிறாங்க. என்ன விட்டு ஓடுறா நீ? எரும முண்ட பரதேசி, இப்படி குடிச்சு சைக்கிள் மோதிய சைக்கிளுக்கா பிறந்திருக்க நீ? விடு மாப்பிள, அடிச்சனா? இல்ல, வாணா விடு. ஏய், நான் யார் தெரியுமே? யாரா? என்ன சொன்னீங்க பாய்? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்ணன் மாதிரி பழகி இருக்குமா? உள்ள கைய வர நீங்க குத்திர போற கம்மி. அப்படி இல்ல, மாப்பிள பேசி இருக்கும்போது பாலு மாப்பிள சாராயம்டா, ஊரல் சரக்கு. ஒரு 2 ரவுண்ட் அடிப்போம்டா. ஏய், ஏற்கனவே ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுக்கிறோம். பாப்பலாம். மாப்பிள இரு மாப்பிள. பங்காளி சாரா எங்க வைக்கிறாங்க? நம்ம தோப்பலதான். எருமை அக்கறை, நாம இக்கறையா? ஏய், என்ன குளிக்கிறவன் அங்க நிக்கிற? வா வா. மாப்பிள, இதெல்லாம் ஒத்து வராது. இது ஓடுற தண்ணி இழுத்துட்டு போயிடும். நமக்கு நிக்கிற தண்ணி தான் மாப்பிள லாயக்கு. போடாங்க இவனே. சரி, நீ கடையில துணி எல்லாம் பாத்துக்க, நான் குளிச்சு வரேன். ஆமா, கரெக்ட் தான். அடாடா, என்ன லொகேஷன். தண்ணி அடிக்கிற இடமே ஒரு புதுமையா இருக்கு. கிராமம் தான். கிராமத்தானுடைய கற்பனையே ஒரு வித்தியாசம் தான். ஏப்பா, ஒரு பால் எவ்வளவுப்பா? இது பால் இல்ல, குடுவ. சிறுசு 10 ரூபா, பெருசு 25 ரூபா. ஓஹோ, இந்தப்பா ஒரு பால் கொடுப்பா. அப்பா, எவனோ பைத்தியக்காரன் துண்டை விட்டான். எவனா அவன் துண்டை விட்டு குளிக்கிறே? ஆழத்தில் போத என் மான மறந்து போதே. ஐயோ, ஆடோ பாவி, இவனையும் காணும் துணியும் காணும். தம்பி, இந்த ஜட்டி மெட்ராஸ் பர்மா பஜார்ல 15 ரூபாய்க்கு வாங்கினது. போட்டிருந்தனால 5 ரூபாய் கழிச்சுக்க. 2 ரூபா கூட கழிச்சுக்கடா. மிச்சம் 8 ரூபாய்க்கு சாராயம் கொடு. இந்த துணிக்கு சாராயம் கொடுத்ததே பெருசு. ஏதோ என் மகன் சீன்ஸ் கேட்டதுனால கொடுத்தேன். இனிமே காசு கொடுத்தாதான் சாராயம், இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. அதெல்லாம் வேணாம்யா. நான் யாரு தெரியுமா?
வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய டைரக்டர். நீ வேணா என்னை வச்சு படம் எடு. இப்ப கதை சொல்றேன். அதுக்கு அட்வான்ஸா 2 குடுவை கூடியா. இப்ப இப்படி ஆதாமய வர மாதிரி அலைய விட்டான். ஐயோ, எல்லாம் பொம்பளைங்க துணியா இருக்கே. நம்ம கற்பை காப்பாத்திக்க விட வழியே இல்ல. ஆண்டவன் மன்னிச்சிரு. சத்தம் போட்டு ஊரை கூட்டாதுமா, என் மானமே போயிடும். யோ, யாரியா நீ? நீயா? மானம் போகுதுன்னு தெரியுது இல்ல, முதல்ல என் பாவாடை கொடுத்துரு. அது முடியாது. உன் பாவாடை தான் இப்ப என் கற்பையே காப்பாத்துது. இந்த பாச்சால என்கிட்ட வேணாம். மரியாதையை என் பாவாடை என்கிட்ட கொடுத்துரு, இல்லன்னா நானே வந்து எடுத்துக்குவேன். ஐயோ வந்துடாதம்மா, உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல. ஏன்னா விபத்தாயிர போகுது. நான் சொல்றது நம்பு. என்னையா என்னென்னமோ கதை சொல்ற? கதையா? கதை இல்லம்மா, நிஜம்தான். வேணா சாம்பிள். இதுக்கு மேல காட்ட முடியாது. நீ மோசமான ஆளியா? முதல்ல என் பாவாடை என்கிட்ட கொடு. என்னது? நான் மோசமான ஆளா? நான் மோசமான ஆளா என்ன பண்ண தெரியுமா? இப்ப இங்கே அவுக்கணும். அவுக்கிட்டா? யோ வேணாம், கத்தி தொலைப்போ. நம்ம வேண்டாம் யாரு போய் சொல்ற? இல்லையா, இஷ்டத்தோட தான் சொல்றேன். போய்யா. அப்படி இருக்கணும். என்னம்மா ஆள் தெரியாம ஆள்கிட்ட வந்து மோதிக்கணும். உலகே மாயம், வாழே மாயம், நிலையேது நாம் காணும் சுகம் மாயம். உலகே டிரைவர், வண்டியை நிப்பாட்டியா. ஸ்டுடியோ போமா? அங்கிட்டு திரும்ப ஸ்டுடியோ போமா கேட்கற சொல்லியா? தங்கச்சி கமான் கமான். என்னடா என்ன நட்டாத்துல விடுது இல்லாம இங்க கழுதிய டிரைவர் ஆகி பேசுக்கிறியா? கழுதியவா? அது சரி, இது அன்றையரு இதுலயே போயிடுற மாதிரியா? வாடா, நானாச்சு குடிச்சிருக்கேன், 2000 போட்டிருக்கேன். நீ பாவாடை கட்டிக்க நீ குடிச்சிருக்கியா? எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சா இப்பவே இப்ப என்ன நேரா பாரு. வாடா.